பெருந்தலைவர் என்று உலக மக்களால் அழைக்கப்படுபவர் தான் காமராஜர். ஏராளமாக பணியாற்றினார். அப்பொழுது லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் இந்திரா காந்தி ஆகியோர் இந்திய பிரதமர் பதவிக்கு உயர்த்தப்படுவதற்கு காரணமாக இருந்தார். இந்த காரணமாக 1960களில் இவர் அரசியலில் கிங் மேக்கர் என்று பரவலாக அழைக்கப்பட்டார். காமராஜர் தனது ஆரம்ப கல்வியை தனது ஊரில் உள்ள சத்திரிய வித்யாசாலாவில் தொடங்கினார். தனது 6வது வயதிலே தந்தையை இழந்ததால் படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார். சிறு வயதிலே சுதந்திர கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர் 16வது வயதிலே இந்திய நேஷனல் காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டார். முதல் முறையாக 1930ஆம் ஆண்டு ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு கைது செய்யப்பட்டார். அடுத்தடுத்து நடைபெற்ற அனைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டம் மற்றும் 1954 முதல் 1963 வரை இவர் தமிழ்நாட்டின் முதல்வராக பதவி வகித்தார். தொழில், கல்வி, மதிய உணவு திட்டம், விவசாயம் போன்றவற்றின் வளர்ச்சிக்காக பெரிதும் பங்காற்றி ஏராளமான எந்த அரசியல்வாதியும் 300 வருடமாக செய்யாத சாதனைகளை இவர் 9 வருடத்திலே செய்தார். இவரின் ஆட்சி ஆரம்பிக்கும் போது தமிழகத்தில் படித்தவர்களின் எண்ணிக்கை 7% இருந்தது. தன்னுடைய 9 வருட ஆட்சிக்கு அப்புறம் அது 37% உயர்ந்தது. தன்னுடைய 9 வருட ஆட்சியில் அவர் இவர் தனது தந்தையின் இழப்பிற்கு பின்பு தனது மாமாவின் துணிக்கடையில் வேலை செய்ய தொடங்கினார். அப்பொழுது இவருக்கு அரசியல் மீது ஆர்வம் வந்தது மற்றும் செய்தித்தாளை படிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார். அன்னை தமிழே, உனக்கு முதல் வணக்கம். அவையோருக்கு என் மறுவணக்கம். தன்னை கரைத்து பிறருக்கு சுவை கொடுக்கும் உப்பை போன்று தன் இன்பம் துறந்து பிறர் மக்கள் நலனை காத்த கருப்பு காந்தி காமராசர் பற்றி நான் பேச வந்துள்ளேன் என்றனர். சிறுவர்கள் மாடு மேய்ப்பதை கண்டு ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டார். பள்ளிக்கு சென்றால் மாடு மேய்த்தால் தான் அறவேறு கஞ்சியாத்து கிடைக்கும், பள்ளிக்கு சென்றால் அதுவும் இல்லை என்றனர். அதை கேட்டதும் மிகவும் வருந்தினார். எனவே அன்று முதல் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் மற்றும் பணக்கார மாணவர்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் பிரிவு இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடை விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதற்கேற்ப இவர் படிக்கும் போதே மிகவும் பணிவுடனும். ஒரு நாள் அவர் சென்று கொண்டிருக்கும் போது மாடு மேய்க்கும் சிறுவர்களை சந்தித்தார். அவர்களை பார்த்து பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டார். அவர்கள் பள்ளி இல்லை ஐயா என்று கூறினார்கள். அப்பொழுது பிறந்து வளர்ந்து சுதந்திர போராட்டத்தில் சேர்ந்தார். காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து அவர் காமராஜர் தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தபோது தமிழகத்தை இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக மாற்றியுள்ளார் என அப்பொழுது குடியரசுத் தலைவர் திரு ராஜேந்திர பிரசாத் கூறியுள்ளார். காமராஜர் ஏழகன் அவர் காங்கிரஸ் கட்சியில் பல முகங்கள். ஆட்சி காலம்தான் தமிழகத்தின் போற்ற காலம் என்று மக்களால் கூறப்பட்டவர். மக்களுக்கு வணக்கம், நான் யஷ்வந்த் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கர்ம வீரர் கருப்பு காந்தி என்று போற்றப்படுபவர் காமராஜர். இவர் 1900. வணக்கம்.